குட் ஈவினிங். ஸோ கதைக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன், இல்லையா? ஓகே, இன்றைக்கு மாடல் பேப்பர் டிஸ்கஷன். ஸோ மாடல் பேப்பர் டிஸ்கஷனுக்கு முதல் நான் அடிக்கடி நான் இதை சொல்லணும்னு நினைச்சிட்டு சொல்றது இல்லை. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு பிடிபட்டு இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங்ல 9 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ அதில் இது வரைக்கும் 5 பாஸ் பேப்பர் ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் எந்த கேள்வி இருந்தாலும் ஒரு கேளுங்கோ. ஸோ நான் குயிக்காக அந்த பேப்பர் எடுத்து அதை விளங்கப்படுத்திக் கொள்கிறேன். ம், ஓ 5 பாஸ் பேப்பரில் டோட்டலாக 40 × 5 200 MCQ. ஸோ உங்களோட பாஸ் பேப்பரை பார்க்கும்போது எல்லாமே ஒரு ஆர்டரில், சாப்டர் வைஸ் ஆர்டரில் அந்த ஃபாலோ ஒன்றும் விட்டு போகாமல் இப்படியே வருது ஃபுல்லாகவே. எந்த சாப்டருமே எந்த ஒரு பாஸ் பேப்பர்லேயும் மிஸ் ஆகலை. அட்லீஸ்ட் 3 to 4 MCQ ஆச்சும், மேக்ஸிமம் 5 6 வரைக்கும் ஆச்சும் எல்லா இதுலேயும் வந்து கொண்டு இருக்குது. இப்போ இந்த ஆர்டர் சும்மா எக்ஸாம்பிள் 20 பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ ஒரு 4 சாப்டர் 1லேருந்து பிறகு அடுத்த 5 சாப்டர் 2ல இருந்து பிறகு 3 7 அப்படியே போய் கொண்டிருக்குது. இப்போ இம்பார்ட்டண்டான சாப்டர்ஸ் வந்து இப்போ மிடில் இருக்கிற அந்த ரிக்வயர்மெண்ட் இன்ஜினியரிங், சிஸ்டம் மாடலிங், ஆர்கிடெக்சர் டிசைன், ஸோ அந்த மாதிரி சாப்டர்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் உங்களோட எக்ஸாம் வியூ பாயிண்ட் வச்சு பார்க்கல. ஸோ அதில் இருந்து கட்டாயம் 5 அல்லது 6 கேள்வியாச்சும் வந்து கொண்டு இருக்குது. ஸோ ஷுவராகவே ஃபுல்லாக படிச்சிருக்கணும் அதில். ஸோ அந்த டாபிக்ஸ் சாப்டர்ஸில் ஏதாவது உங்களை விளங்க இருந்தாலும் கேட்டுக்கொள்ளுங்க. மோரோவர் இந்த எக்ஸாமுக்காண்டு மட்டும் இல்லை, இன்டர்வியூஸ், உங்களோட இன்டர்ன்ஷிப், தொடர்ந்து வேலைகள் செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படுற சாப்டர்ஸ் தான். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நான் வந்து ஒவ்வொரு சாப்டர்ஸ்லையும் ஒரு ரீகேப் மாதிரி சொல்லிக்கொள்கிறேன். சின்னண்ணா என்ன படித்தேன் அப்படின்னு கடந்த 2 3 கிழமையா இதே தான். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங்க ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக கிளாஸில் அப்படி தொடர்ந்து எடுத்துக்கொண்டு இருந்தேன். ஒரு கசுமா ரீகால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு யோசிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து என்னோட இன்ட்ரடக்ஷன் டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். அதில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்டா என்ன, சாஃப்ட்வேர் ரைசஸ் என்ன, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பிரின்சிபல் என்ன, இது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. தென் சாஃப்ட்வேர் ப்ரொசஸ், சாஃப்ட்வேர் எப்படி உருவாகுது, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள், வாட்டர் ஃபால், இன்க்ரிமெண்டல், ரீஜூஸ் ஓரியன்டல் மாடல், ஸோ இதெல்லாமே பார்த்துருப்பீங்க. தென் சாப்டர் 3ல எஜைல் டெவலப்மெண்ட், நான் ஸ்க்ரம் பண்ணுறதை கட்டாயம் படிங்கோ, தொடர்ந்து தேவைப்படும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸ்ப்ரிண்ட், யூசர் ஸ்டோரேஜ், எக்ஸ்பி, எஜைல் பிரின்சிபல், ஸோ இது எல்லாத்தையுமே இங்கே நன்றாக படித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து ரிக்வயர்மெண்ட் இன்ஜினியரிங்கில் ஸோ ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட், நான் ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட்ஸ் எலிஸ்ட்ரேஷன், ரிக்வயர்மெண்ட் வெலிடேஷன்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன், ஸோ இந்த மாதிரியான இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க. அண்ட் தென் சிஸ்டம் மாடலிங்கில் யூஸ் கேஸ் டயக்ராம், கிளாஸ் டயக்ராம், சீக்வன்ஸ் டயக்ராம், ஆக்டிவிட்டி டயக்ராம், கண்டெக்ஸ்ட் மாடல், இன்டராக்ஷன் மாடல், பிஹேவியரல் மாடல், ஸ்ட்ரக்சரல் மாடல், இந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ இப்போ இதை வந்து டீப்பாக போக தேவையில்லை. சிஸ்டம் மாடலிங்குள்ளே இருக்கிற விஷயங்களுக்கு என்ன எப்படியுமே உங்களுக்கு கூற வர்ற இல்லை இல்லையா? ஸோ MCQ பேஸ்ட் வழியா ஆகலும் டீப்பாக தேவையில்லை. ஆனால் ஆக்சுவலான இது இந்த யூஸ் கேஸ் என்ன, எங்கே இதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஸோ ஒரு இன்டர்ன்ஷிப்பு போய்க்கல நீங்கள் உண்மையிலேயே ஒர்க்குகளுக்கு போய்க்கு இதெல்லாம் யூஸ் பண்ண வழிக்கிடுவீங்க. அங்கே MCQக்கு படித்தது மாதிரி இல்லையே, அங்கே ரியலாகவே இந்த டயக்ராம்ஸ்கள் எல்லாம் கீறி, ஸோ இதெல்லாமே அந்த நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ரொசஸில் ஒரு முக்கியமான படிமுறை. ஸோ அதில் நிச்சயமாக நீங்கள் திருத்தான் போறீங்க. ஸோ இந்த முறை எக்ஸாமுக்கு நீங்கள் இதை வந்து ஜஸ்ட் MCக்கு ஆண்டி படித்து வைத்து கொள்ளாடும், தொடர்ந்து வந்து இது தேவைப்படும், நீங்கள் கீற வேண்டியும் பெறும். ஸோ மேற்கொண்டு அதெல்லாம் படித்து கொள்ளுங்க.
தென் சாப்டர் 6 ஆர்கிடெக்சரல் டிசைனில் சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சரல் பேட்டர்ன், லேயர்ட் ஆர்கிடெக்சர், எம்விசி, ரெப்போசிட்ரி, பைப் அண்ட் ஃபில்டர், கிளைண்ட் சர்வர், ஆர்கிடெக்சர் டிசைன் டிசிஷன். ஸோ இது எல்லாத்தையுமே டீட்டெயில்ஸாக பார்த்தோம். ஸோ அதில் நான் அடிக்கடி சொல்கிறேன், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்குக்கு தான், ஐ மீன் இந்த ஐடி ஃபீல்டுலேயே நீங்கள் வந்து டார்கெட் பண்ணுறது டிரெக்டா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்க மட்டும். ஸோ நிறைய பேருக்கு அதான் விருப்பமான ஸோ யூஎக்ஸ் அங்காலெல்லாம் நிறைய இருந்தா கூட, சைபர் செக்யூரிட்டி அந்த மாதிரி இருந்தா கூட, ஸோ நிறைய பேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஆகணும் அப்படின்றது தான் அவங்களோட எய்மா இருக்கு. ஸோ அதுல ஆர்கிடெக்சரல் பேட்டர்ன்ஸ் அப்படின்றது நீங்க ஒரு தனிய, எனக்கு அதை பற்றி சரியா தெரியல, மேபி தேர்ட் செமி ஃபோர்த் செமி, ஐ மீன் செகண்ட் இயர்ல உங்களுக்கு இருக்கலாம். நான் அதை பற்றி சரியா அனலைஸ் பண்ணல. ஸோ இல்லாட்டி கூட ஆர்கிடெக்சரல் பேட்டர்ன்ஸ் அப்படின்ற விஷயத்த நீங்க கன்சிடர் பண்ணி என்னமே நீங்க படிச்சு கொள்ளுங்க. உள்ளுக்க போக போக நிறைய கஷ்டமான பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனா அதெல்லாம் நீங்க புரிஞ்சு வச்சீங்க அப்படின்னு சொன்னா அதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியும். ஈவன் தோ நீங்க லிங்க்டின்ல எல்லாம் போய் சர்ச் பண்ணுங்க ஆர்கிடெக்சர் டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ். ஸோ அந்த ஆர்கிடெக்சர் பேட்டர்ன்ஸ் ஆன்டி பேட்டர்ன், ஐ திங்க் ஆன்டி பேட்டர்ன் நான் பேட்டர்ன், ஸோ ஆன்டி பேட்டர்ன் டிசைன் பேட்டர்ன்ஸ் ஐ திங்க். ஸோ அந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் படிச்சு சும்மா ஒரு பேருக்கு சர்டிஃபிகேட் சும்மா வச்சிருங்க. மேபி ஃபியூச்சர்ல அது உங்களுக்கு பெரிய லெவலில் உதவி செய்யலாம். ஸோ இந்த ஆர்கிடெக்சரல் பேட்டர்ன்ஸ் அப்படின்ற விஷயம் தனியா ஒரு செமஸ்டர் ஒரு பாடமா எடுத்து படிக்க வேண்டிய அளவுக்கு நிறைய விஷயம் உங்களுக்கு இருக்கிற பாடம். தென் சாப்டர் 7 டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். அதுல கன்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட், கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டிசைன், ஓப்பன் சோர்ஸ் டிசைன் பிரின்சிபல், இம்ப்ளிமெண்டேஷன் இஷ்யூஸ், இந்த மாதிரி எல்லாம் பார்த்துனாங்க. தென் சாஃப்ட்வேர் டெஸ்டிங். ஸோ இது தனி ஒரு ஒர்க். ஸோ இங்கே ஒரு ஒரு ஃபண்டமெண்டல் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் தனி ஒரு சாப்டர். ஸோ அதில் டெஸ்டிங் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சாஃப்ட்வேர் டெஸ்டிங், யூனிட் டெஸ்டிங், இன்டிகிரேஷன் டெஸ்டிங், சிஸ்டம் டெஸ்டிங், அக்செப்டன்ஸ் டெஸ்டிங், டெஸ்ட் கேசஸ் அதில் பார்த்தோம். ஒயிட் பாக்ஸ், பிளாக் பாக்ஸ், ரிக்ரெஷன், ஸோ இந்த மாதிரியான டெஸ்டிங்கள், வெரிஃபிகேஷன், வேலிடேஷன், டெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்து நாங்கள் மற்றது அதுக்குள்ள இன்னும் டீப்பா பீட்டா டெஸ்டிங், ஆல்ஃபா டெஸ்டிங், ஸோ அந்த மாதிரி எல்லாம் பார்த்துனாங்க. ஸோ நான் கிளாஸ்ல அடிக்கடி கேட்குறேன், எனக்குமே பீட்டா டெஸ்டிங்ல விருப்பங்கள் இருக்குது செய்ய. இப்பவே நீங்க செய்ய அதெல்லாம் விரும்புறீங்க, ஸோ சொல்லித்தாங்க அப்படின்னு யாரும் கேட்டீங்கன்னு சொன்னா ஷுவராகவே அதை சொல்லி தருவேன். ஸோ பீட்டா டெஸ்டிங் சம்மந்தமா. ஸோ நாட் பீட்டா டெஸ்டிங்னா என்ன அப்படின்னு இல்லை. ஸோ அதை ஏற்கனவே கிளாஸ்ல படிச்சிட்டீங்க. அதை ரியலா என்னென்ன டெஸ்ட் பண்றது, ஸோ நாங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணலாம், ஸோ அதுக்கு என்னமே விளக்கமா லைவா சொல்லி தரேன்னா சொல்லி தரலாம், கேட்டீங்கண்டா. தென் சாப்டர் 9 அதுல சாஃப்ட்வேர் எவாலுவேஷன், சாஃப்ட்வேர் எவாலுவேஷன் சாப்டர் டாபிக். ஸோ அதுல சாஃப்ட்வேர் சேஞ்சஸ், எவாலுவேஷன் ப்ரோசஸ், லெகசி சிஸ்டம் மெயின்டெனன்ஸ், ரீஇன்ஜினியரிங், ரீஃபேக்டரிங், லைஃப் சைக்கிள் ஸ்டேஜஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துனாங்க. ஸோ இப்போ கரண்ட் ட்ரெண்டுக்கு இந்த ரீஇன்ஜினியரிங், ரீஃபேக்டரிங் அப்படி என்ற கன்செப்டில் மூவ் பண்ணி கொண்டு போனாங்க. நீங்க சேலரியை வந்து மெட்டாக்களை பொறுத்தவரையும் 4-5 மடங்கு கூட எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ரீஇன்ஜினியரிங், ரீஃபேக்டரிங் அந்த மாதிரியான ஆட்கள் செய்கிற வேலை வந்து சரியான கஷ்டமான வேலை. ஸோ அதை நீங்க செய்ய செய்ய முடியும் அப்படியே, ஐ மீன் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை வழிநடத்தி கொண்டு போவீங்களா இருந்தா ஸோ ஃபியூச்சர்ல நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வேற எதுவும் இதுல ஏதாவது டவுட்ஸ்கள் இருக்குது கேட்கணும். நாட் ஓன்லி இந்த பேப்பர்ஸ் திங்ஸ் அப்படியாண்டு இல்லை, இதை தாண்டி கூட உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்கள் இருக்குது இன்டர்ன்ஷிப் இன்டர்வியூ சம்பந்தமாவோ என்னண்டாலுமே. ஸோ நீங்க இந்த சாப்டர் முக்கியமான சாப்டர் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் என்னண்டாலுமே தாராளமா அன்வைட் பண்ணி கேட்டுக்கொள்ளுங்க. ஆன்சர் பண்ண ரெடியா இருக்கிறேன். ஜஸ்ட் இதை ஒரு எக்ஸாமுக்காக படிச்சுட்டு போறேன்னு மட்டும் இல்லாம ஸோ ரியல் வேர்ல்டில் இதை யூஸ் பண்ணணும். ஸோ அதான் எங்களோட ஐ மீன் இந்த சாப்டரை படிக்கிறதுக்கான ஒரு லேர்னிங் அவுட்கம். ஸோ அப்படின்னு கொள்ளலாம். சரி, தியரியை மட்டும் படிச்சுட்டு எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ அதை நான் திருப்பி திருப்பி சொல்றது, ஒரு கொஸ்டின்ஸை ரீட் பண்ணி கீவேர்டை ஐடென்டிஃபை பண்ணி ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி நல்லா செய்யுங்க. இது வரைக்கும் இந்த
இதுல இருக்கிற 5 பாஸ் பேப்பருமே ஃபுல்லா ஐ ஹோப் எந்த ஒரு கேள்வியுமே விடாம இந்த 200 MCQமே செய்து முடிச்சாச்சு. ஸோ ஏதாவது டவுட்ஸ்கள் இருக்கா? அஹ் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நான் நேரடியா மாடல் பேப்பர் டிஸ்கஷனுக்கெல்லாம் போய்க்கொள்றேன். ஸோ டவுட் இருந்தா தாராளமா கேட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த மாடல் பேப்பர் ஆன்சர்ஸை வந்து ஆஹ் எப்படி கேள்வி போட்டனும் ஸோ அந்த மாதிரி ஆன்சர்ஸ் மட்டும் அல்லது இல்லாட்டி ஆன்சர்ஸோட அதுக்கான விளக்கம் தேவை அப்படின்னு சொன்னா நீங்க இந்த மாதிரி பாக்குறீங்க. ஸோ ஆன்சரை மட்டும் என் குரூப்ல போட்டா போதும், இல்லாட்டி அதோட விளக்கமும் என்னன்னா ஏதாவது போட்டா நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களோட ஐடியா சொல்லுங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கு நைட் அல்லது நாளைக்கு மார்னிங்குக்கு குரூப்லையும் அதை மாடல் பேப்பர் இந்த ஆன்சர்ஸை ஷேர் பண்ணிக்கொள்றேன். ஸோ மாடல் பேப்பரும் அதே தான், இதே பேஸ் பண்ணி தான் இதோட என்ன மாதிரி பேட்டர்னில் கொஷின்ஸ் போகுதோ அதை கேட்ட மாதிரி தான் நான் செட் பண்ணினேன். இடையில ஏதோ ஒரு வருஷம் மட்டும் ஒரே ஒரு கேள்விக்கு சாரி ஒரே ஒரு விட மட்டும் தான் இருக்கும் கேள்வியில. மற்றபடி மிச்ச 4 பாஸ் பேப்பர்லையுமே மல்டிபிள் சாய்ஸ் இருக்கு அன்றது கேட்டு இருந்துச்சு. ஸோ கூடினது அதான் ஆண்டபடியா நாங்கள் மாடல் பேப்பரை கூட மல்டிபிள் சாய்ஸஸ் இருக்கக்கூடிய மாதிரி தான் ஆன்சர் பண்ணி சாரி செட் பண்ணினேன். உம், வேற என்ன மாதிரி உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்றேன்னு சொன்னா ஆன்சர்ஸை மட்டும் போட்டா போதுமா, விளக்கத்தோட போடுறதா இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும்? ஓகே, நாங்க தொடர்ந்து மாடல் பேப்பர் டிஸ்கஷனுக்கு போய் கொள்ளுவோம். ஐ ஹோப் அன்மோட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்க இதை செய்திருக்கிறீங்க விட சொல்லணும் சொல்ல போறீங்க அப்படின்னா தாராளமா சொல்லிக் கொள்ளலாம். என்ன என்ன டவுட்ஸ் என்றாலும் கேட்டுக்கொள்ளுங்க. ஓகே, ஐடி 2206 Fundamentals of Software Engineering. So model paper, important instruction. The duration of papers is 2 hours. The medium of instruction and questions is English. The paper has 40 MCQ on 11 pages, not 12. Answer all question. All questions are of the MCQ type. Each question will have 5 choices with one or more correct answers. This paper consists of 100 marks and all the questions will carry equal marks. So இதெல்லாமே அதே தான். தென் இதை கம்ப்ளீட் பண்ணுங்க. ரிசல்ட் வந்து ப்ரைவேட். ஓகே ஓகே, கேள்விக்குள்ள போய்க்கொள்வோம். ஓகே, ஆக்சுவலா சொல்றதுல ஒன்றும் இல்லை. பெரும்பாலான கேள்விகள் செட் பண்ணது வந்து உங்களுக்கு சாப்டர் 3 வரைக்கும் அடுத்த யூஸ் ஆஃப் தான் செட் பண்ணி தந்தார். பெரும்பாலானதுகள் சில சேஞ்சஸ் மட்டும் தான் நான் பண்ணினேன். ஓகே, which of the following statements best describe the term software engineering? ஸோ நேரடி கேள்வி. ஸோ இந்த டேர்ம் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்க டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னு கேட்டுருக்குது. ஓகே, தொடர்ந்து வாசிப்போம். The process of writing code as fast as possible. ஸோ அப்படி ஒன்றும் இல்லை. The systematic approach to software production considering cost, schedule and dependability. இது ஒரு ஒரு டேர்ம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டிஸ்கிரைப் பண்ற. தென் தொடர்ந்து வாசிப்பேன்.
An engineering discipline concerned with theories, method, and tools for professional software development. ஸோ இது கூட சரியான டிஸ்கிரைப் பண்ணுறது தான் software engineering. ஸோ engineering discipline, the study of hardware software, co-design. ஸோ அப்படி இல்லை. ஸோ ஸ்டடி தான் software engineering இல்லை. The branch of computer science focused only on algorithm. ஸோ அப்படி இல்லை, அல்கோரிதம் அப்படி இல்லை. அதை மட்டும் தான் software engineering ஃபோக்கஸ் பண்ணுவோமாண்டெல்லாம் இல்லை. நீங்கள் போக போக இப்படி தெரிஞ்சு கொள்வீங்க. டிசைன் பட்டு நம்ம அதில் நிறைய வருது. ஸோ ஆன்சர் வந்து பி அண்ட் சி. ஓகே, தொடர்ந்து which of the following are true regarding software products? software products விதமான சரியான வசதிகள். ஓகே, generic products are developed to be sold to a range of customers. ஸோ அது சரியானது. நேரடியா இந்த சென்டென்ஸ் வந்து ஐ ஹோப் ஸ்லைட்ல இருக்குது. ஓகே, தென் பி is for customer. Products are commissioned by a, a specific customer. அது கூட சரிதான். தொடர்ந்து generic products allow the customers to control the requirements. It's yeah, இது அந்த ப்ராடக்ட் வந்து அலோவ் பண்ண கஸ்டமர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது ரிக்குவயர்மெண்ட்ஸை. பிகாஸ் ப்ராடக்ட், அதாவது கஸ்டமர்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஆர் கண்ட்ரோல் பை த டெவலப்பிங் ஆர்கனைசேஷன். ஸோ அந்த ஆர்கனைசேஷன், டெவலப் பண்ண ஆர்கனைசேஷனால இது கண்ட்ரோலும் பண்ணப்படுது. both product types require the same development approach. ஸோ அந்த both product type ப்ராடக்ட் ப்ராடக்ட் இந்த ரெண்டு டைப்புமே சேம் டெவலப்மெண்ட் அப்ரோச் தான் கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லுது. அப்படி இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிழையானது இது மட்டும்தான், மட்டும்தான் பிழை. ஸோ மிச்சம் எல்லாமே சரிதான். ஸோ இல்லையா? ஸோ இல்லை, உங்களுக்கு ஏதாவது மாற்றுக்கிறது இருக்கனாலும் தெரிவித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து which of the following is a essential attribute of good software? good software essential attribute. இது நேரடியா ஸ்லைட்ல இருந்து வர்ற கேள்வி. ஸோ அப்படியே இருக்குது. குட் சாஃப்ட்வேர் இதுல நீங்க சும்மா வாசிச்சு பாருங்க. மெயின்டெனபிலிட்டி, டிபெண்டபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி, லோ ரீடபிலிட்டி, எஃபிசியன்சி, அக்செப்டபிலிட்டி, இல்லையா? இது இருக்குது. ஸோ இதுல குட் சாஃப்ட்வேருக்கான அட்ரிபியூட் இல்லை அப்படின்றது டிரெக்டாவே உங்களுக்கு தெரியும். லோ ரீடபிலிட்டி தான். இதை தாண்டி மிச்சம் எல்லாமே மெயின்டைன் பண்ண மெயின்டெனபிலிட்டி, டிபெண்டபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி, எஃபிசியன்சி, அக்செப்டபிலிட்டி. ஸோ எல்லாமே குட் சாஃப்ட்வேருக்கான எசென்சியல் அட்ரிபியூட்ஸ் தான். ஸோ இங்க லோ ரீடபிலிட்டியை தாண்டி மிச்ச 4 விடைகளுமே வரும். ஓகே, தொடர்ந்து which is following so are key challenges facing software engineering today? ஸோ ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸை இதை கட்டுக்கிறாங்க. ஓகே, technology, so business and social field, reducing delivery times, increasing hardware capability, trust and security. ஸோ கீ சேலஞ்சஸ் கேட்டிருக்கு. டெலிவரி டைம் ரெடியூஸ் ஆகுறது அப்படின்னு இல்லை, அது டெவலப்மெண்ட் கையில் இருக்குது. ஹார்ட்வேர் கேபிட்டல்
ஸோ டிக்ரீசிங் ஹார்ட்வேர் கேப்பபிலிட்டி, ஸோ அதுவுமே டெவலப்பர் சைட்ல தான் இருக்கு. ஸோ ஆக்சுவலி அது இன்க்ரீஸ் ஆகுது. ஹார்ட்வேர் கேப்பபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது தவிர அது டிக்ரீஸும் ஆகல. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஏ சி இ இந்த மூன்றுமே சரி. ஸோ இதுவரைக்கும் கேள்விகள் ஈஸியாக தான் போய் கொண்டிருக்குது. தொடர்ந்து which of the following is so are fundamental activities common to all software process. So எல்லா வகையான software process ஆனா common activity. Okay. So fundamental activities. Software specification, software aggregation. So actually the aggregation one is not a process activity. Okay. தனியா அது அக்ரிகேஷன் என்னத்துக்கு பண்றது அப்படின்றத நீங்க பார்த்துட்டு புதுசா ஒரு விஷயம் சேர்க்கக்குள்ள பழசிலே எதுவும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கா. ஸோ மாற்றங்கள் ஏற்படாம கண்டினியூஸா ஒர்க் ஆகுதா அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்கு தான் சாஃப்ட்வேர் அக்ரிகேஷன் டெஸ்டிங் யூஸ் பண்றவன் இல்லையா. அதோட ப்ராசஸ் ஆக்டிவிட்டியே இங்க இல்லை. ஸோ டைரக்டா பி வந்து பிளே ஆனது. ஸோ தொடர்ந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் வேலிடேஷன், சாஃப்ட்வேர் எவாலுவேஷன். ஸோ இதுல வந்து ஸ்பெசிஃபிகேஷன், டெவலப்மெண்ட், வேலிடேஷன், ஸோ சாஃப்ட்வேர் எவாலுவேஷன். ஸோ அந்த மூணுமே டிரெக்டாகவே ஃபண்டமெண்டல்ஸ் சாஃப்ட்வேர் ப்ராசஸ் தான். ஸோ இந்த எவாலுவேஷன் அப்படின்றது அது ஃபண்டமெண்டலான ஒரு ஆக்டிவிட்டி இல்லை, எல்லாத்துக்கும் பொதுவான சாஃப்ட்வேர் ஆக்டிவிட்டி இல்லை. ஸோ அது சில நடக்கும். ஸோ தேவையில்லாத ஓகே இதுக்கு பிறகு டெவலப் பண்ண வேண்டாம் அப்படின்னு முடியப்பட்ட சில ப்ராசஸ், சில சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்டுக்கு இந்த ப்ராசஸ் நடக்கவே நடக்காது, எவாலுவேஷன் ப்ராசஸ். ஸோ அங்கே எவாலுவேஷன் ப்ராசஸ் இருந்தால் தான் அந்த சாஃப்ட்வேர் வந்து உயிர்ப்புடன் இருக்குது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே வந்து டெவலப்மெண்ட்டுக்குள்ளேயே அந்த எவாலுவேஷன் அந்த கன்செப்ட் முழுக்க போகிடுது. அதை தாண்டி ஸோ தனியே இது தேவையும் இல்லை. ஸோ இங்கே சரியான விட அஞ்சாவதுக்கு சாஃப்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன், aggregation வேற வந்து பார்த்துட்டோம். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், தென் சாஃப்ட்வேர் வேலிடேஷன். எவாலுவேஷன் வராது. கொடுத்து which of the following so are true regarding waterfall model. வாட்டர்ஃபால் மாடலை சரியா படிச்சு கொள்ளுங்க. ஸோ 5 பாசிபிள் அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 3 4 இந்த வாட்டர்ஃபால் அதை பற்றி ஒரு கேள்வி அதிகம் வராமல் போகல. ஸோ பாசிபிள் எல்லா டைம் இருக்குதானே இல்லையா. ஸோ இல்லையென்றாலும் கேட்டுக்கொள்ளுங்க. நான் இப்போ கிளாஸ் எடுத்துக்கொண்டு கேட்குதான் ஒரு ஆள் மெசேஜ் போட்டுக்கிறார். ஸோ பாசிபிள் போட சொல்லி. ஸோ அப்படி யார்ட்டும் இல்லையென்னாலும் கேட்டுக்கொள்ளுங்க. கிளாஸ் முடிய ஷேர் பண்ணிக்கொள்கிறேன் ஷியோரா. ஓகே. First, it's a plan-driven process. Yes, waterfall model. It allows easy incorporation of changing requirement. Each phase must be completed before the next phase begins. அது வந்து வாட்டர்ஃபால் மாடல் என்ன ஸ்பெசிஃபிக்கான ஒரு
சரிண்ணா. ஸோ சியும் பெறும். தென் இட்ஸ் ஷூட்ஸ் ப்ரொஜெக்ட்ஸ் வித் வெல் அண்டர்ஸ்டுட் ஸ்டேபிள் ரிக்வயர்மெண்ட்ஸ். ஏன் நீங்க ஸ்டேபிள் ரிக்வயர்மெண்ட் சொல்றாங்க? இப்போ தெரியுமா? இப்போ தெரிஞ்சா அன்மியூட் பண்ணி சொல்லிக்கொள்ளுங்க. ஆக்சுவலா இங்க வந்து சி, சரி நான் இது வரைக்கும் சொல்றேனே. ஸோ பிளான் டிரைவன் ப்ரோசஸ், ஸோ அதான் வாட் ஆஃப் ஆல். இட்ஸ் அலோ ஈஸி இன்கோப்ரேஷன் ஆஃப் சேஞ்சிங் ரிக்வயர். ஓகே. சரி, உங்கள்ட்ட இதை விளங்கப்படுத்த வரைக்கும் அது செஞ்சிடும். சேஞ்சிங் ரிக்வயர்மெண்ட்ஸ் வாட்டர் ஃபால் மாடலுக்கு அது அலோவே இல்லை. சரியா? அதாவது ஏன் அலோ இல்லை? ஈச் ஃபேஸ் மஸ்ட் பி கம்ப்ளீட். அதாவது ஒரு ஃபேஸை கம்ப்ளீட் பண்ணி முடிஞ்ச பிறகுதான் அடுத்த ஃபேஸே தொடங்குவோம் எங்க வாட்டர் ஃபால் மாடல்ல. ஸோ இப்போ தற்காலத்தில் வாட்டர் ஃபால் மாடல் அருகி வருது. எஜைல் மாடல் தான் இப்போ இண்டஸ்ட்ரியல் நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்க. அதுக்காண்டி வாட்டர் ஃபால் மாடல் கம்ப்ளீட்டா இல்லாம அண்டும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இருக்குது, பட் குறைஞ்சு கொண்டு வருது. ஓகே, அதுக்கு என்ன ரீசன்? இப்போ ஆக்கள் வர மாதிரி சேஞ்சிங் ரிக்வயர்மெண்ட்ஸ் அந்த பகுதி வந்து கூடிக்கொண்டு வருது. ரிக்வயர்மெண்ட்ஸ் மாறுது. நான் இதை போன முறையா அதுக்கு மேல் முறையும் விளங்கப்படுத்தினேன். எப்படின்னு சொன்னா, ஆக்சுவலா நிறைய கஸ்டமர் கன்சியூமர்ஸுக்கு தங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸை டெவலப்பர்ஸ்கிட்டயோ இல்லாட்டி டீம்கிட்ட ஆக்சுவலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ அதுக்கு டேர்ம்ஸ் தெரியாம இருக்கலாம், அல்லது ஆக்சுவலான அந்த என்ன விஷயம் எப்படி முழுமையா சொல்ல சொல்ல முடியுது, அந்த விஷயத்த சொல்ல தெரியாம இருக்குது. ஸோ இங்க நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனையே அதான். என்னது? தங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸை சரியா டீம்கிட்ட சொல்ல தெரியாதது. ஸோ அதனால என்ன நடக்குதுன்னு சொன்னா, அவங்க ஸோ அதுக்கு தான் நாங்கள் ரெண்டு மெத்தட் படிச்சினாங்க. இன்டர்வியூ மெத்தட்லையும் தென் ஒப்சர்வேஷன் மெத்தட்ஸ்லையும் அவங்கள அணுகி அதுல இருந்து ரிக்குவயர்மெண்ட்ஸை டெவலப்பர்ஸ் புரிஞ்சு கொள்றது. இன்டர்வியூஸுக்கும் அது ரெண்டு மெத்தட் இருக்குன்னு பார்த்து நாங்கள் ஒன்று வந்து ஃபிக்ஸ்டான கொஷின்ஸை கேட்டு அவங்கள்ட்ட ரிக்குவயர்மெண்ட்ஸ் நாங்கள் தெரிஞ்சு கொள்றது. இல்லாட்டி டிஸ்கஷன் மூட்ல போய் சும்மா அவங்கள கதைக்க விட்டு அவைகிட்ட இருந்து ரிக்குவயர்மெண்ட்ஸை பெற்றுக்கொள்றது. ஸோ ஒப்சர்வேஷன் ஒன்றுமே இல்லை அவங்கள்ட்ட இருந்து. நாங்கள் எதையுமே கேட்கப்படும், டைரெக்டா அந்த ஃபீல்டை போய் விசிட் பண்ணி அங்க இருந்து அவ என்ன செய்யணும். ஆக்சுவலி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு, ஸோ அது நான் ரியல் லைஃப்ல நான் செஞ்ச விஷயம். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சிஸ்டம் டெவலப் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, நேரடியா அந்த ஃபீல்டுக்கு போய் அந்த ஆக்சுவலா என்னென்ன வகையான இதுகளுக்கு எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நாங்கள் ஆராய்ஞ்சு, அதுக்கு பிறகு ஆராய்ஞ்சதை வச்சுக்கொண்டு ஆக்சுவலான ரிக்குவயர்மெண்ட்ஸ் டெவலப்பர்ஸ் வந்து புரிஞ்சு கொள்றது. ஓகேயா? ஸோ இது நிறைய இடத்துல இதெல்லாம் சிக்கலாகும். ஸோ நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க ஃபியூச்சர்லன்னு நான் நம்புறேன். ஸோ அதில் என்ன விளங்கி கொள்ளுவீங்க. ஸோ இப்போ கரண்டா சேஞ்சிங் ரிக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்றது காமன். ஸோ அதனால தான் வாட்டர்ஃபால் மாடல் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் அருகி வருது, எஜைல் மாடல் அதிகமாகி கொண்டு வருது. ஸோ அதுக்கு இந்த சேஞ்சிங் அதாவது ஏன்னா வாட்டர்ஃபால் மாடல்ல ரிக்குவயர்மெண்ட்ஸ் அக்செப்ட் சாரி சேஞ்சிங் ரிக்குவயர்மெண்ட்ஸ் நாங்கள் அக்செப்ட் பண்ணவே மாட்டோம். ஸோ ரிக்குவயர்மெண்ட்ஸை ஃபிக்ஸ்டாக வச்சுக்கொண்டு அதுக்கேற்ப சிஸ்டம் டெவலப் பண்ணுவோம். ஸோ முந்தைய காலத்தில் அது சாத்தியமாக இருந்துச்சு, சரியாகி வந்துச்சு. இப்போ அது சாத்தியமாகிறதும் இல்லை, சரியாகிறதும் இல்லை. ஸோ இங்கே என்ன தேவை அப்படின்னு சொன்னால், ப்ரொஜெக்ட் வந்து வெல் அண்டர்ஸ்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஜெக்டுக்கு ஸ்டேபிளான ரிக்குவயர்மெண்ட்ஸ் மாறாததுக்கு தான் இந்த வாட்டர்ஃபால் மாடல் ஷூட் ஆகும். ஓகே, தென் இட் இஸ் த மோஸ்ட் ஃபிளெக்சிபிள் ப்ராசஸ் மாடல் அவைலபிள். ஸோ அப்படி இல்லை. ஸோ அதுக்கு நிறைய அதான் சொல்லி இப்போ ஃப்ளெக்சிபிளான மாடல் அப்படின்னு சொன்னால் ஏன் இப்போ நாங்கள் மாற வேண்டி இருக்குது இல்லையா? ஸோ அதுக்குமே ஒரு ரிப்ளை ஆனதான். சாரி, ஸோ இப்போ இங்கே ஆன்சர்ஸ் என்ன? ஏ, சி, டி. ஸோ இதுக்கு முதல் கேள்விகளுக்கான ஆன்சர்ஸ் தேவை அப்படின்னா கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. இதை தாண்டிய வேறு என்ன டவுட்ஸ் வந்தாலும் அன்மியூட் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை.
ஸோ இப்போதான் பாஸ் பேப்பர் கேட்டுருக்கிறீங்க சில. ஸோ உங்களுக்கு நாங்கள் பாஸ் பேப்பர் நான் அனுப்பி கொள்வேன் கிளாஸ் முடிய. ஓகே, உங்களுக்கு எது தேவைனாலும் கிளாஸ் இருக்கிறாக்க கேட்டுக்கொள்ளுங்க. Consider the following statements about incremental development. ஓகே, முதல்ல கன்சிடர் பண்ணுவோம். ஸோ கன்சிடர் பண்ணக்கு முதல் which of the above is true. ஸோ இங்கே சரியானதை கேட்டுக்கிறாங்க. ஸோ பார்ப்போம். ஓகே, firstly system requirements documents are not needed. சிஸ்டம் ரிக்வயர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்டா இருக்கிறது வந்து அந்த இடத்துல டாக்குமெண்ட்ஸா நாட் நீடட். ஸோ அது சரியான விஷயம். இஸ் த ஈஸியர் டு கெட் கஸ்டமர் ஃபீட்பேக். ஸோ இம்ப்ளிமெண்ட் டெவலப்மெண்ட்ல கஸ்டமர் ஃபீட்பேக்கை பெறுறது அப்படின்றது ஈஸியான ஒரு விஷயம். சிஸ்டம் ஸ்ட்ரக்சர் tends to degrade as new increment are added. So இதான் இன்க்ரிமெண்டல் டெவலப்மெண்ட்லேயே சிஸ்டம் ஸ்ட்ரக்சர் வந்து திரும்பும் டிகிரேட் ஆகும் உண்மையிலேயே புதிய இன்க்ரிமெண்ட் அடையும் போது. ஸோ அது நேரடியாக இன்க்ரிமெண்ட் டெவலப்மெண்ட்ல படித்த விஷயம்தான். ஸோ இங்கே எல்லாம் சரி. ஸோ ஆன்சர் டி. ஓகே, தொடர்ந்து 8வது. which is the following so process improvement activity. ஸோ ப்ராசஸுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் தான் இதுக்கு நேரடிக்கல தான் நம்ம ஸ்லைடில் அப்படியே இருக்கிறது. ஸோ ப்ராசஸ் மெஷர்மெண்ட், ப்ராசஸ் அனாலிசிஸ், ப்ராசஸ் ஸ்பெசிஃபிகேஷன், ப்ராசஸ் சேஞ்ச், ப்ராசஸ் டெர்மினேஷன். ஸோ இதில் ப்ராசஸ் மெஷர்மெண்ட், அனாலிசிஸ் அண்ட் சேஞ்சா இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டிஸ். ஆக்சுவலாக இப்போ ப்ராசஸ் ஸ்பெசிஃபிகேஷனோ டெர்மினேஷன்லாம் அதில் வராது. ஸோ ஏ பி டி தான் ஆன்சர். ஸோ நீங்கள் எல்லாரும் இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து ஏதாவது ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து ரெடி பண்ணல. ஸோ ஆன்சர் எடுத்துட்டீங்களா இல்லை என்ன மாதிரி? யூஸ் ஆஃப் ஃபோட்டோ தெரியாது உங்களுக்கு கிடைச்சிருக்கா ஏதாவது யாருக்கும் ஆன்சர் ஷீட் வந்து அனுப்பியிருந்தா சொல்லிக்கொள்ளுங்க எனக்கு. ஓகே, தொடர்ந்து பார்ப்போம். Which are the following so are stage of reuse based software engineering. So reuse based software engineering ஸ்டேஜஸ் கேட்டுக்கிறாங்க. ஸோ பெரும்பாலான கேள்வி வந்து அதே தான் திருப்பி திருப்பி நேரடியாக இதில் கேட்க. ஓகே, பாசிபிள் ரெக்வயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். இது வந்து reuse based software engineering in the stage ஸ்டேஜஸ் எல்லாம் படிச்சினாங்க. தென் சாஃப்ட்வேர் டிஸ்கவரி அண்ட் எவாலுவேஷன். ஸோ அதுவுமே அதில் ஸ்டேஜ் தான். ரிக்வயர்மெண்ட் டிசைன் அப்படி இப்போ ரீயூஸ் பேஸ்ட் சாஃப்ட்வேரில் ஆக்சுவலாக ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிற அந்த சாஃப்ட்வேரை தான் ரீயூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து ரிக்வயர்மெண்ட்ஸை வச்சுக்கொண்டு டிசைன் பண்ணுற ஒர்க்கே இல்லை. ஏன் ரீயூஸ் பேஸ்ட் ஏற்கனவே டிசைன் பண்ணப்பட்டதை நாங்கள் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ரிக்வயர்மெண்ட்ஸை எடுத்து டிசைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதில், விளங்கிட்டா? ஸோ அதனால ஷுவராகவே சி சரி வராது. component adaptation and integration. ஸோ அதுக்குமே சரிதான் ரீயூஸ் பேஸ்ட் சாஃப்ட்வேரில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டெவலப்மெண்ட்டில். ஸோ இதான் நடக்குது. இதுக்கு கம்போனன்ட் அடாப்ட் ஆகணும், வேறு ஒரு விஷயத்தை இன்டிகிரேட் பண்ணணும், சிஸ்டம் கன்ஃபிகரேஷன் எல்லாம் தேவையான இல்லை.
ஸ்டேஜ் தான். ஸோ சிஏ தவிர, ஸோ இது ஷுவரா வராதுன்னு சொல்லிட்டு மிச்சம் எல்லாமே ஆன்சர் சரிதான். பெரும்பாலான கேள்விக்கு 4 கொடியெல்லாம் வருது. ஓகே, எஜைல் டெவலப்மெண்ட்டுக்கு போகுது. ஓகே, which is following is so are core principle of the agile manifesto. ஸோ இது ஜோசப் இது படிப்பிச்சிருப்பார். ஓகே, individual and interaction over processes and tools. agile manifesto இந்த core principle இல்லை, இண்டிவிஜுவல் இன்ட்ராக்ஷன் ஓவர் ப்ராசஸ் அண்ட் டூல்ஸ் வந்து நிச்சயமா ஒரு கோரான பிரின்சிபல் தான். தொடர்ந்து கஸ்டமர் கொலாபரேஷன், ஸோ இதெல்லாமே அதுக்குள்ள வர்றதுதான். ஒர்க்கிங் சாஃப்ட்வேரில் ஓவர் கம்பரிகேஷன் டாக்குமெண்டேஷன், ஸோ இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் அப்படி நேரடியாகவே அதில் கிடக்குது. கோர் பிரின்சிபலுக்கு வரும் அப்படின்ட்டு இது எல்லா சென்டென்ஸையுமே வாசிச்சு எனக்கு ரொம்ப அவசியம் இல்லை, இருந்தாலும் வாசிப்போம். கம்ப்ரஹென்சிவ் டாக்குமெண்டேஷன் ஓவர் ஒர்க்கிங் சாஃப்ட்வேர், ஸோ அப்படி ஒரு கோர் பிரின்சிபலே அங்கே இல்லை. இது சொன்னாங்க கஸ்டமர் கொலாபரேஷன் அண்ட் ஓவர் கண்ட்ராக்ட் நெகோசியேஷன், ஸோ அது ஷூராகவே வேற. தென் ஃபாலோவிங் ரிஜிட் பிளான் ஓவர் ரெஸ்பாண்டிங் சேஞ்ச், ஸோ அங்கே அஜைல் மேனிஃபெஸ்டோவில் சேஞ்ச் பண்ண சம்பந்தமான எந்த ஒரு கதையுமே அதில் இல்லை. ஸோ டிஎம் இங்கே வராது. ஸோ அடுத்த முதலே சொல்லிங்க ஒர்க்கிங் சாஃப்ட்வேர் ஓவர் கம்ப்ரஹென்சிவ் டாக்குமெண்டேஷன், ஸோ அதெல்லாமே அஜைல் மேனிஃபெஸ்டோவோட கோர் பிரின்சிபல் தான். ஸோ இது இந்த ஆன்சர்ஸ் ஏ சி இ. தென் ஸ்க்ரம்பை பற்றி போகுது. Consider the following statement about Scrum. கொஞ்சம் சரியானதை கேட்டுக்கிறாங்க. ஓகே, ஸ்பிரிண்ட்ஸ் ஆர் யூஸ்வலி 2 to 4 weeks ago. சரி, the product backlog is owned and prioritized by the product owner. Yeah, product backlog வந்து ஸ்க்ரம்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ராடக்ட் ஓனர் தான் அதை ஓன் பண்ணவர் இல்லையா? ஸோ தென் தி ஸ்க்ரம் மாஸ்டர்ஸ் ரோல் இஸ் டு ரைட் கோட் ஃபார் த ஸ்ப்ரிண்ட். ஸோ ஸ்ப்ரிண்ட்டுக்கு கோட் ரைட் பண்ணுறது வந்து ஸ்க்ரம் மாஸ்டர் ரோலே இல்லை. ஸோ சி வந்து பிள்ளை. ஸோ இங்கே சரியானது என்னென்ன அப்படின்னு சொன்னால் ஏ அண்ட் பி ஓன்லி. ஓகே, தொடர்ந்து which is following so are practice of extreme programming. ஸோ எக்ஸ்பி தொடர்பான ப்ராக்டிஸை கேட்டிருக்கு. தொடர்ந்து pair programming, continuous integration, extensive upfront design documentation, test first development, small frequent releases. So extreme programming practices ஒரு பாஸ்டர் எடுத்த கேள்வி அப்படியே நேரடியா. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் தெரிஞ்சாக்க சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. ஓகே, எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராம், ஸோ அதாவது அந்த ப்ராக்டிசஸுக்குள்ள என்னென்ன வேற அப்படின்னா அது கண்டினியூஸ் இன்டகிரேஷன், டெஸ்ட் ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட், ப்ரோக்ராமிங்,
then small frequent releases. Then actually XP வந்து discourages heavy upfront document. ஸோ அங்க வந்து எக்ஸ்டென்சிவ் அப்ஃப்ரண்ட் டிசைன் டாக்குமெண்டேஷன் இருக்காது. ஸோ அது வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா டிஸ்கரேஜ் பண்ணுது. ஸோ சி வந்து இங்க ஆன்சர் இல்லை. ஸோ அதை தாண்டி இதுல இது எல்லாமே சரியானது. தொடர்ந்து கான்பான் தொடர்பான சரியானது கேட்டுக்குவீங்க. ஓகே. It visualizes the workflow using a board with columns. ஆக்சுவலாக கான்பான்டாலே அப்படித்தான். அது வந்து ஒர்க் ஃப்ளோவை போர்ட் வித் காலம்ஸ் விஷுவலைஸ் பண்ணுறது தான். ஸோ இது நேரடியாக சரியானது. இட் லிமிட்ஸ் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். யா லிமிட் பண்ணுது ஒர்க் இன் ப்ரோக்ரஸை. WIP-ன்னா ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். தென் இட்ஸ் ரிக்வயர் ஃபிக்ஸ்ட் லென்த் ஸ்பிரிண்ட்ஸ். ஆக்சுவலி டசன்ட் நாட் ரிக்வயர்ட் ஃபிக்ஸ்ட் லென்த் ஸ்பிரிண்ட்ஸ். ஸோ இது சரியில்லை. ஸோ இது ரிக்வயரே பண்ணாது. ஸோ சி வந்து பிழையானது. தென் டி, yeah, it is used to identify bottlenecks in the process. Yeah, identify bottlenecks is the Kanban. So D சரியானது. Then it replaces the need for any planning. Actually, இங்க வந்து it doesn't eliminate planning. So Kanban அப்படி செய்யவே இல்லை. So it does not replace the need for any planning. So E வந்து கொலையானது. தொடர்ந்து scaling agile methods to large projects so difficult is difficult because so agile methods வந்து large project difficult ஏன் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. Large project needs more formal documentation for coordination. That's correct. Multiple teams must coordinate their works. அதுவும் சரிதான். இது ஒரு ஜெனரல் கொஷின்ஸ் மாதிரி நீங்க பார்க்கலாம். தென் agile only work for team smaller than the whole project அப்படின்னு இல்லை. ஸோ நான் சொன்ன எஜைலாம் இங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ இப்படி இருந்தால் நாங்கள் எஜைல யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா. டெஸ்டிங் பிகம் irrelevant இது லார்ஜ் ப்ராஜெக்ட் அப்படி இல்லை. எந்த ஒரு இடத்துலையுமே டெஸ்டிங் வந்து irrelevant இல்லை. ஸோ அங்கே அவசியமானதுதான். Distributed development complicates informal communication. That's correct. So answer A, B and E. Okay. தொடர்ந்து 15வது கேள்விக்கு போய்க்கொள்வோம். Which is following is are true regarding user stories. They are short, simple description of each form and end user perspective. Different user stories are short, informal description, like following as I won, so that. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குமாங்க இல்லையா. ஸோ இது சரி. ஏ. செகண்ட் பி, they are formal, highly detailed technical specification. இல்லை யூசர் ஸ்டோரிஸ் அப்படி இல்லை, டெக்னிக்கலாக இருக்கா, ஃபார்மலாக இருக்காது. ஸோ அதானே முதலே சொன்னான் அது informal அப்படின்ட்டு. They are commonly used to capture requirements in agile project. Yeah, that's correct.
then they typically follow a format as a I want so that so you said இதைத்தான் நம்ம first இதுலயே சொல்லிட்டேன். They completely replace the need for acceptance criteria. ஆஹா அப்படி இந்த acceptance criteria ஷூராகவே கம்ப்ளீட்டா do not replace. ஸோ என்டையர்லி ரீப்ளேஸே பண்ணே ஆகுது. ஸோ இங்கே ஆன்சர் வந்து ஏசிடி. ம் தொடர்ந்து ரிக்வயர்மெண்ட் இன்ஜினியரிங்கில் கேள்வி போகுது. அதான் முதலுமே சொல்லியிருந்தேன் வேண்டாம் பார்த்துக்கொள்ளுங்க. ரிக்வயர்மெண்ட் இன்ஜினியரிங்கில் அதிகப்படியான கேள்வி வந்த ஒரு மெயின் பாடம் இது. 200 MCQல ஆல்மோஸ்ட் 30 MCQ இதுல தான் வந்திருக்குது. ஸோ ஒரு 15% ரிக்வயர்மெண்ட் இன்ஜினியரிங்களா கடைசி ஒவ்வொரு வருஷமே 5 அல்லது 6 வெளியில் வருது. ரிக்வயர்மெண்ட் இன்ஜினியரிங் அவ்வளோத்துக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ நான் இந்த MCQ இந்த பிஎன்ஜி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைக்கிறேன்னா வையுங்க, இல்லைன்னா இன்னைக்கு குரூப்ல ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் ஏதாவது பாஸ் புக் அந்த மாதிரி ரிசீவ் பண்ணி கொண்டீங்களா என்ன மாதிரி? இல்லாட்டி மாடல் பேப்பர் புக் அப்படி எதுவும் ரிசீவ் பண்ணீங்களா? ஓகே, சேட்டில் போறண்டா கூட போட்டுக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, which of the following is are key activities of requirement engineering process? ஸோ அடிக்கடி requirement engineeringல ஸ்டார்டிங்ல இதே படிச்ச விஷயம் தான். ஸோ நேரடியாக ஆன்சர்ஸுக்கு போகிறேன். requirement illustration analysis, requirement specification, requirements design, validation, evaluation. ஸோ requirement design வந்து ஒரு இது வந்து ஸ்டாண்டர்டான requirement engineering ஆக்டிவிட்டி இல்லை. ஸோ அதை தாண்டி இருக்கிற மிச்சம் எல்லாமே requirement engineering ஆக்டிவிட்டிஸ் தான். தொடர்ந்து which of the following would be functional requirement of an online banking system? The system shall allow users to transfer fund between accounts. That's right. ஒரு சிம்பிளான கேள்வி. System should respond within 2 seconds for 95% of transactions. ஸோ அப்படியெல்லாம் இல்லை. ஸோ ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட்ஸுக்கு அது வராது. non-functional. The system shall generate a monthly account statement. That's correct. அது ஒரு functional requirements. The system should be available 99.9% of the time. So other non-functional வராது. The system shall send an SMS notification after transaction. ஒரு functional requirements தான். So இங்கே directly answers என்னென்ன? A, C, and E. Which of the following is so are requirement elicitation techniques? So இது நேரடியாகவே elicitation techniques அப்படியே படிக்கிறாங்க. ஸோ இதில் இன்டர்வியூ, எத்னோகிராஃபி, சினாரியோஸ், ரிகர்சல் டெஸ்டிங், யூஸ் கேசஸ். இது டெஸ்டிங். ஸோ அது நேரடியாக ரிகர்சல் டெஸ்டிங்ன்றது வராது. அதை தாண்டி இருக்கிற 4மே இதுக்குள்ள வரும். தென் 19வது கேள்வி. Which of the following is so are problems encountered during requirement analysis? அதாவது requirement analysis டைம்ல என்கவுண்டர் பண்ண பிரச்சனைகள் வாசிப்போம். Stakeholders express
requirements in their own terms. ஸோ அது நிச்சயமாக பிரச்சனை தான். ஓன் டேர்ம்ஸ் தான் அவை ரெக்குவயர்மெண்ட்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க. தென் பி டிஃப்ரெண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மே ஹேவ் கன்ஃப்ளிக்ட் இன் ரிக்குவயர்மெண்ட். ஸோ அதுவுமே நாங்கள் கிளாஸில் பார்த்துனாங்க, இதுவும் சரிதான். தென் ரிக்குவயர்மெண்ட்ஸ் நெவர் சேஞ்ச் ஒன்ஸ் டாக்குமெண்டட். அப்படி இல்லை, என்ன டாக்குமெண்ட் பண்ணாலும் ரிக்குவயர்மெண்ட்ஸ் சேஞ்ச் இன் ரிக்குவயர்மெண்ட்ஸ்ன்றது நாங்கள் ஸ்டாப் பண்ண முடியாத விஷயம். சி வந்து பிழை. தொடர்ந்து த பொலிட்டிக்கல் அண்ட் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் மே சேஞ்ச். ஸோ அதுவும் சரிதான், பிஸ்னஸ் என்விரான்மெண்டோ பொலிட்டிக்கலோ சேஞ்ச் ஆகும். தொடர்ந்து it is easy for all stakeholders to articulate their needs precisely. So it's not that easy for stakeholders to articulate needs actually. ஸோ இது வந்து பிழையானது. ஓகே, தொடர்ந்து 20வது almost half the paper முடிக்கிறேன். which is the following check should be carried out during requirement validation. ஸோ requirement validation டைம்ல எந்த செக்ஸ்கள் வந்து கொண்டு போகணும், ஸோ இதை செக் பண்ணுவோம். ஸோ கன்சிஸ்டன்சி, கம்ப்ளீட்னஸ், realism, portability, verifiability. So consistency, completeness, realism, and verifiability are validation checks. Portability is not a requirement validation test. ஸோ இந்த போர்ட்டபிலிட்டியை தாண்டி இருக்கிற மிச்ச நாலுமே வரும். ஓகே, சாரி. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் 20 கேள்வி முடிச்சிட்டோம். பிரேக் அவுட் எடுத்துட்டு தொடர்ந்து பார்ப்போம். இது 20 கேள்விக்குமான ஆன்சர்ஸ் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஏதாவது முன்னுக்கு கேள்விகளுக்கான ஆன்சர்ஸ் தேவை அப்படின்னா சொல்லிக்கொள்ளுங்க. நான் அந்த ஆன்சர்ஸை போட்டு வரேன். இல்லை அதை எக்ஸ்பிளைன் பண்ணணுமான்னு சொல்லுங்க. இதை தாண்டி வேறு எதுவும் கேள்விகள் இருக்குன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்க. ஸோ பிரேக் கொண்டு விட்டுட்டு தொடர்ந்து இந்த கேள்விகளை பார்ப்போம்.
ஓகே, தொடர்ந்து நாங்க பார்த்து கொள்வோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் 20 கொஷின்ஸ் தான் முடித்துனாங்க. தொடர்ந்து அப்படியே குயிக்கா கேள்வியில முடிக்க கொள்வோம். பெரும்பாலானது டிரெக்டான கொஷின்ஸ் தான். கஷ்டப்பட்டு நிறைய எல்லாம் பாடமாக்கி போக தேவையில்லை. ஆக்சுவலா 2021 சாரி சிவாவணிக்கு தெரியுதுன்னு நம்புறேன். ஸோ எங்களுடைய பார்வைக்கு இந்த 2021 பேப்பர்கள் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தது செய்யும் போது. அப்படியே வந்தீங்கன்னா 22 கொஞ்சம் அதை விட மீடியம் லெவல்ல 23 24 எல்லாம் ஆல்மோஸ்ட் ஈஸி. அதாவது பெரிய அளவில் உள்ளுக்கு கஷ்டமான கேள்விகளை வைக்காம, அதாவது 40 கேள்வியில 4 கேள்விக்கு மட்டும் தான் நீங்க யோசிச்சு எழுத வேண்டிய இருக்கும். மற்றபடி 23 24 கொஷின்ஸ் எல்லாம் நேரடியா ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி தான் வந்திருக்குது. கிரஜல் பட்டு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எம்சிக்யூ, ஸோ நீங்க எங்க எதுலையுமே எழுதி ஆன்சர் பண்ண போறது இல்லை. நேரடியா ஜஸ்ட் கேள்விக்கு ஆன்சர் பண்ண மாட்டேது. ஐ மீன், ஸோ இங்க பாட்டு அப்படிலாம் இல்லையே. ஸோ அந்த அந்த மெத்தடாலஜி எடுத்து தான் ஸோ இந்த மாடல் பேப்பரை செட் பண்ணது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து யூஸ் ஆஃப் உங்களுக்கு படிப்பிச்சவர் செட் பண்ணவர். சில இடங்கள சேஞ்சஸும் நான் சிலதை செட்டில் பண்ணினான். ஸோ டிரெக்ட் கொஷின் தான். ஒன்று ரெண்டு கேள்விகள்லாம் லைக் 7வது 11வது அந்த மாதிரி நான் சில நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அதைத்தான் கொஞ்சம் யோசிச்சு செய்யக்கூடிய மாதிரி போட்டதை தவிர மற்றபடி மிச்சம் எல்லாமே நேரடி கேள்விகள் தான். ஓகே, the software requirement specification document, ஸோ எஸ்ஆர்எஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்படி இல்லை, அதுக்கு என்ன இருக்குது? ஸோ அது அப்படின்னா என்ன கண்டினியூஸா இட்ஸ் இன்க்ளூட்ஸ் போத் யூசர் அண்ட் சிஸ்டம் requirements. That's correct. Also, SRS is used by test engineers to retrieve validation test. Yes, SRS வந்து ரீட்ரை பண்ணி வேலிடேஷன் டெஸ்ட் யூஸ் பண்ற நேரடியான விஷயம்தான். SRS should be precise and detailed when developments is outscope. ஸோ அவுட்ஸோ பண்ணிக்க SRS வந்து ப்ரிசைஸ் அண்ட் டீட்டெயிலாக இருக்கணும். ஸோ ஐ மீன் டெக்னாலஜி ஒன்று தான். ஸோ ப்ரிசைஸாக இருக்கணும். ஸோ அதுவுமே சரிதான். தொடர்ந்து SRS describes the internal source code structure of the system. ஸோ SRS வந்து அப்படி internal source code-ஐ வெளியில் காட்ட போகிறது இல்லை. ஸோ it doesn't describe like that. Then so D is wrong. Yeah. It serves as a contract between client and developers. ஸோ எஸ்ஆர்எஸ்க்கான மெயின் வேலையே அதுதான். ஸோ இங்கே ஆன்சர் வந்து ABCE. தொடர்ந்து which of the following is a type of UML diagram? ஸோ இது நேரடி கேள்விதான். யூஸ் கேஸ் டயக்ராம், சீக்வென்ஸ் டயக்ராம், இன்டர்ஃபேஸ் டயக்ராம், கிளாஸ் டயக்ராம், ஸ்டேட் டயக்ராம். ஸோ இதில் நேரடியாக நீங்கள் UML டயக்ராம், இன்டர்ஃபேஸ் டயக்ராம் இருக்கிற சொல்லி நீங்கள் படிக்கல. ஸோ அதை தாண்டி மிச்சம் இருக்கிற எல்லாமே UML டயக்ராம் தான். ABCE. ஸோ அதுல டவுட் இருக்கா? ஓகே, தொடர்ந்து following is so are true regarding யூஸ் கேஸ் டயக்ராம். ஸோ சிஸ்டம் மாடலிங் கேள்வி போகுது. யூஸ் கேஸ் டயக்ராம் they show the roles that interact with the system functionality provided. ஸோ அந்த ரோலை காட்டுது இல்லையா? ஆக்டர்,
அவங்க என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம். An actor can be another sister. அது சரிதான். They divide the internal source code structure. அப்படின்னா இல்லை, இது விஷயத்தை மட்டும்தான் காட்டுது. இன்டர்னல் சோர்ஸ் கோட் ஸ்ட்ரக்சர் எல்லாம் இது காட்ட போறது இல்லை. இன்க்ளூட் அண்ட் எக்ஸ்டெண்ட் டைப் ஆஃப் லெசன் யூஸ்ட், அது நாங்கள் நேரடியாக படுத்தினாங்க. ரீப்ரசன்ட் டைனமிக் பிஹேவியர் ஆஃப் சிஸ்டம் அப்படின்னா இல்லை. ஸோ ஆன்சர் ஏபிடி. Then in object-oriented languages such as Java, generalization is implemented using. ஸோ இதுவுமே பாசிபிள் வந்து ஒரு கேள்விதான். ஸோ ஜென்ரலைசேஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது. ஸோ என்னது வச்சு இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, தொடர்ந்து consider the following statements regarding structural and behavioral models. Okay. Structural models show the organization of a system in terms of components. So structural models வந்து organization system அதான் காட்டுது. ஸோ நேரடியா சரியானது. ஸோ அப்ப behavioral model show what happened when a system responds to stimulus. ஸோ அதுவுமே நேரடியான விஷயம்தான். Context models are example of behaviors. இல்லை, அது எக்ஸாம்பிள்ஸே இல்லை. அதாவது context models are structural, not behavioral அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் வந்து A and B only. ஸோ அடுத்தது dash models show how classes that are collection are composed of other classes. So aggregation shows how classes that are collections are composed of other classes. நேரடியான விடை. தொடர்ந்து which of the following is true regarding model driven engineering? MDE. Okay. It uses models as the primary development artifact rather than code. So model driven engineering முக்கியமானது மாடல்ஸை தான் டெவலப்மெண்ட்ஸ் எடுத்துக்கொள்ளுவாங்க. ஸோ அது சரியான விஷயம். Programs can be generated automatically from platform independent model. ஸோ அதுவுமே மாடல் டிரைவன் இன்ஜினியரிங் ஒரு பார்ட் தான். It eliminates the need for any modeling activity. Actually it doesn't eliminate. அந்த மாதிரியான மாடலிங் எலிமினேட் பண்ண போறதே இல்லை. ஸோ சி வந்து wrong. Then this is an approach used to increase abstraction in software development. இது MD in purpose-க்கு வருது. Model transformation is a key concept in MD. So அதான் MDE, model driven engineering. Okay. Then 4+E. ஸோ இது எல்லாமே ஆர்கிடெக்சரல் டிசைன் சாப்டர்ஸுக்குள்ள கேள்வி போகுது. ஸோ இதை வியூவில் which of the following is a part of 4+1 view models of software architecture? அதில் பாடம் என்ன அப்படின்னு கேட்டுருக்குது. ஸோ இது நேரடி கேள்விதான். ஸோ லாஜிக்கல் வியூ, ப்ராசஸ் வியூ, ப்ராடக்ட் வியூ, டெவலப்மெண்ட் வியூ, ஃபிசிக்கல் வியூ. ஸோ அது உங்களுக்கு நேரடியாக தெரியும். ப்ராடக்ட் வியூ அப்படின்றது நாங்கள் ஒரு டைம் படிக்கல. ப்ராடக்ட் வியூவே வராது. ஸோ அதை தாண்டி மிச்சம் எல்லாமே வரும். லாஜிக்கல் வியூ, ப்ராசஸ் வியூ, டெவலப் வியூ, physical view. So தொடர்ந்து which of the following is are true regarding repository architectural pattern? So repository architecture is based
on the concept of shared data. Repository architecture அப்படி இருந்தாலும் நம்ம ஞாபகம் பெற வேண்டியது அது shared database அப்படின்றது நான் படிக்க செய்யலாம். Then B is efficient for sharing large amounts of data between subsystems. So சரி, தொடர்ந்து this doesn't allow subsystems to exchange data. It doesn't allow subsystem data exchange அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லை, சப்ஸ்டியூஷனுக்கான டேட்டாவை இது பண்றது எக்ஸ்சேஞ்ச் பண்ணதை அலோவ் பண்ணணும். இட் டஸ் அலோவ். ஸோ இட்ஸ் அலோவ். ஸோ சி வந்து பிழையானது. டி a single point of failure is a drawback of this pattern. ஸோ அதான் ரெப்போசிட் ஆகிட்டு இல்லை இல்லை நெகட்டிவ் சைடு அப்படிங்கிறது பார்த்துருங்க. It is suitable only for real-time embedded control system. So it doesn't it's not suitable for actual real-time system that doesn't support. So E வந்து பிழை. So 1 minute wait பண்ணுங்க. Really sorry for that. தொடர்ந்து ஒர்க் வந்து ஓகே ப்ராப்ளம் அது முடிச்சுட்டு போவோம். இப்போ இது பார்த்துட்டோம் இல்லையா ரெப்போசிட்டரி ஆகிட்டு பேட்டர்ன். இப்போ கேள்வி which of the following is are true regarding client server architecture. The client server architecture இருக்கிற வேற இது நேரடி கேள்விதான். It can be used when the load on a system is variable. So client server architecture விஷயமே சிஸ்டத்துல லோட் வந்து வேரியபிளா இருக்கிறது. ஸோ அது வந்து சரியானது. தொடர்ந்து general functionality need to be implemented by all services.
It doesn't need to be in all services. ஜென்ரல் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படி இருக்கவே தேவையில்லை. தொடர்ந்து performance of the model may be unpredictable. That's correct. Then a set of standalone servers provide services which client call upon. That's correct. So standalone services வந்து அது ப்ரொவைட் பண்ணுறது வந்து கிளைண்ட் என்ன கோல் அப்படி காய்ச்சி அப்புறம் தான். ஸோ அது சரி. ஸோ கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சரில் முக்கியமான விஷயம். ஸோ இட் கேனாட் சப்போர்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங். இட் டஸ் சப்போர்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்க. ஸோ இது பிள்ளையான விஷயம். முக்கியமாக சப்போர்ட் பண்ண கேன். தொடர்ந்து பிக்காக கொஞ்சம் போய் கொள்ளுவோம். பழைய கேள்விகள் எதுக்கும் ஆன்சர் தேவை அப்படின்னா கேட்டுக்கொள்ளுங்க. ஷுவராக தெரிஞ்சுக்கொள்ளலாம். இல்லை வேறு ஏதாவது இப்போ ஒரு ஆள் செக் பண்ணி இந்த வேறு உங்களோட பேட்சில் இருந்து அதே அந்த சாப்டர் வைஸ் கொஷின்ஸ் நம்பர்ஸ் இருக்கா சொல்லுங்க அப்படின்ட்டு பாஸ் பேப்பரில் இருந்து. ஸோ அது தேவையான கேட்டுக்கொள்ளுங்க. பாஸ் பேப்பர்ஸ் இருக்கும் உங்கள்ட்ட நம்புறேன். இல்லை எனக்கு பாஸ் பேப்பர்ஸை தான் அனுப்பும் கொண்டாலும் தரமாக கேட்டுக்கொள்ளுங்க, அனுப்பலாம். தொடர்ந்து which of the following non-functional requirement should be considered when selecting an architectural style. Architectural style select பண்ணிக்கல. ஸோ எந்த வகையான நான் ஃபங்க்ஷனல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஸோ முதல்ல வாசிப்போம். பர்ஃபார்மன்ஸ், செக்யூரிட்டி, அவைலபிலிட்டி, எல்லாம் சரி. எனக்கு மெயின்டைனபிலிட்டி, ஒன் கலர் ஆஃப் த யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ அதெல்லாமே நான் ஃபங்க்ஷனல் ரிக்குவயர்மெண்ட் அதெல்லாம் கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ இது டிரெக்டாகவே பிள்ளையாண்டு விடாங்க. ஸோ ஏபிசிடி எல்லாமே ஆன்சர்ஸ் சரிதான். ஆர்கிடெக்சர் பேட்டர்ன்ஸ் இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் நான் அடிக்கடி சொல்கிறேன். ஆர்கிடெக்சர் பேட்டர்ன் சொல்கிறோம் தனியாக உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு பாடம். அது நிறைய விஷயங்களுக்கு டீப்பாக இருக்குது. ஸோ அதை நிச்சயமாக இந்த கோர்ஸுகள் இது ஆன்டி பேட்டர்ன்ஸ், டிசைன் பேட்டர்ன்ஸ் அப்படின்றதெல்லாம் உங்களால் படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். தனியாக கோர்ஸாக எடுத்து லிங்க்டின்ல எல்லாம் அதுக்கான ஃப்ரீயான கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. படித்து கொள்ளுங்க. ஐடி ஃபீல்டில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கு நீங்கள் உங்களுடைய இதை தெரிவு செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா ஆன்டி பட்டன், டிசைன் பட்டன்ன்ற கோர்ஸ் வந்து பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும். நிச்சயமா கஷ்டமான பாடம். ஆனா அந்த ஒரு இதுல சர்டிஃபிகேட்ஸ் வந்து வச்சிருந்தா இட்ஸ் வில் பி அட்வான்டேஜ் ஃபார் யூ. தென் ஆர்கிடெக்சர் பட்டன்ஸ் இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் it solves specific problems only at a code level. ஸோ கோட் லெவலில் சால்வ் பண்ணுறது இல்லை. அதாவது ஆக்சுவலா இட் கேன் பி பெர்மனன்ட். என்னது இப்போ கோட்ல மட்டும் மணில எல்லா இதுலையும். ஸோ அது சொல்லக்கூடாது. தென் இட்ஸ் ப்ரொவைட் ரீயூசபிள் சொல்யூஷன் டு common design problem at a structural level. That's correct. Define major component relationship and interaction between them. So major components, yeah, அதாவது அதுக்குள்ள இன்ட்ராக்ஷனையும் ரிலேஷன்ஷிப்பையும் டிஃபைன் பண்றது ஆர்கிடெக்சர் பேட்டர்ன்ஸ் தான். That's correct. Our description of good practices, our architectural patterns are description of good practice that has been tried and tested. That's correct. இது அதனால தான் இது patterns அப்படின்ற வேர்டே வருது. ஸோ tried and tested, that's correct. Are always mutually exclusive and cannot be combined. No, it can be combined, not only fourth level. So இதுல ஈட்ல ஸோ ஆன்சர்ஸ் பிசி டி. தொடர்ந்து which of the following so reuse level of software, abstraction level, reuse level, abstraction level is correct.
object level component இது கரெக்டா இருக்கு எல்லாமே. component level, system level, requirements level. So abstraction, object, component and system level are reuse level. Requirement level is not a reuse level of software. So, sorry, அது வந்து பிழையானது. ஸோ சரியானது ABCD. ஓகே, தொடர்ந்து which of the following is so are true regarding open source software. Open source software very good people. So class 10 open source நிறைய என்ன கேட்டாங்க நம்புறேன். Open source code is made available to user. That's correct. Open source. It encourages a community driven development approach. So அதுதான் ஓப்பன் சோர்ஸே சாஃப்ட்வேர் ஓப்பன் சோர்ஸ் வர்றது. ஸோ கம்ப்யூட்டர் இருக்கிற எல்லாருமே அதுக்குள்ள டெவலப் பண்ணி தங்களோட பிளான்ஸை இதுக்கு பூத்தலாம். அண்ட் தென் இட் கேன் நெவர் ஏர்ன் ரெவன்யூ ஃப்ரம் ஓப்பன் சோர்ஸ். அப்படி இல்லை, ஓப்பன் சோர்ஸ் வந்து ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுற விஷயங்கள்லேருந்து சோர்ட் கோட் ஓப்பனாக இருக்குமே தவிர உள்ளுக்கு இருக்கிற விஷயங்களை பாவிக்கிறதுக்கு அங்கே காசு வேண்டுவாங்க. ஸோ அப்படி இல்லை, ஓப்பன் சோர்ஸ் என்றாலே ஃப்ரீ தான், ரெவன்யூவே மேக் பண்ணலான்னு இல்லை. விண்டோஸ் ஓப்பன் சோர்ஸ் அதுக்காண்டி மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்ல இந்த ஏர்ன் பண்ணி இல்லையா, ஏர்ன் பண்ணி கொண்டு தான் இருக்குது. modifying and redistributing maybe again government by its license type. It's covered by its license type. Yeah, இதை வந்து modify பண்ணதோ ரீடிஸ்ட்ரிபியூட் பண்றதோ ஸோ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் லைசன்ஸ் டைப்புக்கு வரும். ஸோ டிஎம் கரெக்ட். All open source license requires used to release modification as open source. அப்படி அந்த இதில் ஸோ அதில் ரிலீஸ் மோடிஃபிகேஷன் எல்லாமே ஓப்பன் சோர்ஸாக தான் போன மாட்டேன், எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ ஓப்பன் சோர்ஸில் இது விளையாடிட்டு. ஸோ ஆன்சர் ABD. தொடர்ந்து which of the following so are activities under the configuration management? Sorry, இந்த configuration management ஆனால் வெளியே போகுது. ஓகே, version management, system building, change management, reverse engineering, release management. So configuration management இல்ல, version management, system building, change management and release management இதெல்லாமே configuration management activities. Reverse engineering is a re-engineering activities, not a configuration management. So இங்க reverse engineering தவிர மிச்ச எல்லாமே correct answers. A, C, E. Which of the following so are true regarding software testing? So software testing testing. Okay, it's called demonstrate software. Demonstrate that the software meets its requirement. That's correct. It reveals the presence, not the absence of effect. Verification checks, are we building the right products? That's correct. இது இந்த கேள்வி நம்ம நிறைய கேள்வி இதில் படிக்கிறாங்க. கேரண்டி 100% எரர் ஃப்ரீ சாஃப்ட்வேர். டெஸ்ட் பண்ணாலே அப்படி இல்லை, நிச்சயமா பக்கன்னு யூஸர் ரிப்போர்ட் பண்ண தான் போறாங்க. இட் ஹெல்ப் ரிடியூஸ் ஃபீச்சர் மெயின்டெனன்ஸ் காஸ்ட். ஸோ அதுவும் சரியானது. Okay, then which of the following is a type of development testing? So development testing type. So unit testing, component testing, system testing, beta, release, system component, beta, release. Okay. So development testing in the types of the unit, component and system testing. These are the development testing type. Beta release testing are the user of release testing, not a development testing type. So in the answers, unit testing, component testing, system testing. Beta release testing அது வந்து யூசர் டெஸ்டிங்கோ ரிலீஸ் டெஸ்டிங் கேட்டகரிக்கு வருது.
Okay, then the test run to check the newly added functionality doesn't affect existing functionality is called, இது அடிக்கடி நான் கிளாஸ்ல சொல்றேன், பேப்பர்லயே வந்திருக்கு, ரிக்ரெஷன் டெஸ்டிங் தான். அதாவது நியூலி ஆடட் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இட் டசன் ஏற்கனவே இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டியை அஃபெக்ட் பண்ணுதா இல்லையான்றத ரிக்ரெஷன் டெஸ்டிங் மூலமா மட்டும்தான் பார்க்குறது. இப்பவும் முதல்வர்களில் இந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ கடைசியா லாஸ்ட் சாப்டர் நான் இன்னைக்கு வந்து 2 கேள்வி போட்டுக்கிறேன். சாஃப்ட்வேர் எவாலுவேஷன்ல. ஓகே, ஸோ சரியானது கேட்டிருக்காங்க. Consider the following statement regarding legacy system. Legacy system தான் என்னன்னு தெரியும். Legacy system are broad software technical system including hardware, software and business processor. ஸோ இந்த வேர்ட் எல்லாம் நீங்க நினைக்கிறேன் நேரடியா ஸ்லைட்ல இருந்து எடுத்த கேள்வி. Then legacy system are always outdated and should always be spent. ஸோ அப்படி இல்லை. ஸோ அது தேவையாண்டா மட்டும்தான் நாங்கள் மாற்ற வேண்டி வரும். ஸோ இல்லை இது ஓகே போய் கொண்டிருக்கேன்னு சொன்னா legacy system சேஞ்ச் பண்ணாமே மாத்தலாம் அப்படின்னு பார்த்துருக்கிறோம். ஸோ பீப்புளை then lack of documentation is common challenge in maintaining legacy system. That's correct. So in the answer வந்து A and C. So sorry, A and C only. So answer B. Then which of the following is activities of software re-engineering process? Source code translation, reverse engineering, requirement validation, program modularization, data re-engineering. So software re-engineering process. So source code translation, program modularization, data re-engineering, reverse engineering. இதெல்லாமே re-engineering activity. Requirement validation is not part of re-engineering process. So answer வந்து source code translation, reverse engineering, program modularization, data re-engineering. So okay. Question paper, model paper. Answer முடிச்சிட்டேன். ஸோ எதுவும் கேள்விகள் டவுட்ஸ் இருக்கு, இதை தாண்டி வேற ஏதாவது உங்களுக்கு கேள்விகளுக்கு ஆன்சர்ஸ் கொடுக்கணும். பாஸ் எப்பல இருந்து டவுட் இருக்கு, இல்லாட்டி பாடத்துல இருந்து டவுட்ஸ் இருக்கு, ஏதாவது சாப்டர் சொல்லுங்க, இல்லை சாப்டர் வைஸா கொஸ்டின்ஸை போடுங்க, இல்லாட்டி பாஸ் எப்ஸை போட்டுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி என்னன்னாலுமே தாராளமா கேட்டுக்கொள்ளுங்க. ஸோ இந்த இதுக்குரிய ஆன்சர்ஸ் நான் ஒன்று இந்த பிடிஎஃப்யோ இல்லாட்டி டைரக்டா என்னென்ன ஆன்சர்ஸ் அப்படின்றது எக்ஸ்பிளனேஷன் இல்லாமல் ஏதோ ஒரு வழியில் நான் குரூப்பில் போட்டுக்கொள்கிறேன் வித்தின் டுமாரோ மார்னிங். இதுக்கப்புறம் சின்ன வேலை ஒன்று இருக்குது. ஸோ எதுவும் டவுட்ஸ் இருக்கா என்ன மாதிரி? ஸோ ரெண்டை தான் ஃபண்டமெண்ட்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கிளாஸ். டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்க. நான் ஒரு 5 minutes அப்படி பார்த்துட்டு என் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இல்லை டவுட்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் லீவ் ஆகி கொடுக்கும், பிரச்சனை இல்லை. ஸோ கிளாஸ் முடிஞ்சது.